நாம் செய்கிற செயல் எந்த செயல் நமக்கு அமைதியை ஏற்படுத்தும், நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னா, நமது உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்துகிற செயல் மட்டும்தான் நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தினால் அது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். உடலிலும் அமைதியை ஏற்படுத்தும், மனதிலும் அமைதி ஏற்படுத்தும். மனதில் ஏற்படுகிற அமைதி என்பது என்னவென்றால், உடலில் ஏற்படுகிற அமைதி தான் மனதில் ஏற்படுகிற அமைதி. அதை தான் நம்ம மனதின் வழியாக பார்க்கிறோம். உடலில் ஏற்படுகிற அமைதியைத்தான் மனதில் ஏற்படுகிற அமைதியாக நாம் பார்க்கிறோம். அதனால் மனம் என்பது என்னென்னா, உடலை பார்ப்பதற்கான கண்ணாடி, உடல் உணர்வுகளின் ஊடகம். உடல் உணர்வுகள் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக நாம் மனம் எனும் திரையை பார்க்கிறோம், மனம் எனும் ஊடகத்தை பார்க்கிறோம். அப்போது உடலுக்கு எது ஆரோக்கியம் தருகிறதோ அதுதான் நமக்கு உடலுக்கு அமைதியை தரும். உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற செயல்கள் மட்டும்தான், பேச்சுக்கள் மட்டும்தான் உடலுக்கு அமைதியை தரும், மனசுக்கு அமைதியை தரும். உடலுக்கு அமைதியை தரும்னா என்ன அர்த்தம்னா, மனசுக்கு அமைதியை தரும். உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவில்லை என்றால் அது மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும். நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது உடலுக்கு அமைதியின் ஆரோக்கியத்தை தராது அப்படின்னா அது மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்று பொருள். உதாரணத்துக்கு நீங்கள் பரோட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது அப்படின்னா அது உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தாது. அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி ஏற்படாது. அது மாதிரி உடலுக்கு தீங்கான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இல்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஆரோக்கியம் கிடையாது, உடம்புக்கு கேடு தான் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மனசுக்கு அமைதி ஏற்படாது, மனசில் அமைதியின்மை தான் ஏற்படும். அதனால் மன அமைதி, உடலுக்கு அமைதி ஏற்பட்டால்தான் மனதுக்கு அமைதி ஏற்படும். உடலில் ஏற்படுகிற அமைதியின்மை, அதைத்தான் நம்ம மனதில் ஏற்படும் அமைதியாகவும் அமைதியின்மையாகவும் உணர்கிறோம். உடலில் அமைதி இல்லைன்னா மனசுலேயும் அமைதி இருக்காது, உடலில் அமைதி வந்தால் மனசுலேயும் அமைதி இருக்கும். அதனால் உடலுக்கு எது ஆரோக்கியம் தருகிறதோ, எது நன்மை செய்கிறதோ அந்த செயல் அதுதான் நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும், உடலில் அமைதியை ஏற்படுத்தும், மனதில் அமைதியை ஏற்படுத்தும். அப்போது உடலுக்கு நன்மையை தருகிற, உடலுக்கு பாதுகாப்பை தருகிற பேச்சுக்கள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பேச்சு நமது உடலுக்கு பாதுகாப்பை தருகிறது என்றால் நமது பேச்சு நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். நாம் பேசுகிறோம், நிறைய கெட்ட வார்த்தை போட்டு வம்பு இழுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெளியே போயிட்டு வீடு திரும்பினா எங்கேயாவது வம்பு எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னா நம்ம பேச்சில் நம்ம பேச்சு நம்முடைய உடம்புக்கு பாதுகாப்பாக இல்லை. அது ஏதாவது சண்டை ஆடி யார்கிட்டயா அடி வாங்குறதுக்கோ பிறரை அடிப்பதற்கோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துகிற மாதிரி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நமது உடலில் அமைதியின்மையை ஏற்படுத்தும், நமது மனதிலும் அமைதியின்மையை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படி பேசினாக்கா நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு கிடையாது, யாராவது அடிப்பாங்க, கொலை கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம பேச்சு நமது உடலுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்போ தான் நமது பேச்சு மனதில் அமைதியை ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல வார்த்தைகள் பேசணும், பாதுகாப்பாக பேசணும், அதுதான் மனசில் அமைதி ஏற்படுத்தும். அதனால தான் ஏன் நல்ல வார்த்தைகள் பிறர் இடையூறு செய்கிற மாதிரி பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்கனாக்கா, கெட்ட வார்த்தைகள் பேசினா பாதுகாப்பின்மை ஏற்படுத்தும். அதன் மூலமாக நமக்கு உடலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், யாராவது அடிக்கிறதுக்கோ நம்மை அழிப்பதற்கோ வருவார்கள். அதனால மனசில் அமைதி இல்லாமல் போயிடும், வாழ்க்கையிலே அமைதி இருக்காது, உடம்புலேயும் அமைதி இருக்காது, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட வார்த்தை பேசினா, மரியாதை இல்லாமல் பேசினா நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் வேணாலும் நம்மளை அடிப்பாங்க, நம்ம விரோதிகள் அதிகரிப்பாங்க, யார் எப்போ நம்மளை அடிப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், ஒரு வார்த்தை விட்டுருப்போம், கெட்ட வார்த்தை போட்டு அவங்கள திட்டிருப்போம். அவங்க நாம் மறந்துடுவோம், அவங்க மறக்காமல் வச்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கினாலும் பழி வாங்குவோம். இது மாதிரிலாம் இருக்கு. இது மனசில் அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயலாகும். இன்னொன்று உணவு. நாம் ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவினால் நமது உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படாது என்பது உறுதியாக தெரிந்தால் நமது மனதில் அமைதி ஏற்படாது. அந்த உணவின் மூலமாக நமது மனதில் நமது உடலுக்கு எது ஆரோக்கியம் தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் நமது மனதிலும் அமைதியை ஏற்படுத்தும். மன அமைதியின்மை நம்ம உணவின் மூலமாக நமக்கு அமைதி எப்படி ஏற்படுது
அப்படிங்கிறது. இப்போ காய்கறி சாப்பிட்டா, பழங்கள் சாப்பிட்டா உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அப்படின்னா அது மனதிலும் உடலிலும் அமைதியை ஏற்படுத்தும். மனசில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு இதுதான் தீர்வு. உணவுங்கிறது எந்த அளவுக்கு மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு என்பதை புரிய வைப்பதற்கான கருத்து தான் இது. அதனால் உணவு நீங்கள் பரோட்டா சாப்பிட்டுட்டு, பிரியாணி சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுக்கலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு மனசு மட்டும் அமைதியாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்ல மாமிசம் சாப்பிட்டுட்டு, பிரியாணி, சிக்கன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, பரோட்டா சாப்பிட்டுட்டு, பூரி சாப்பிட்டுட்டு, நல்ல பேக்கரி உணவு, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, அல்வா, அது இதுன்னு பூந்தி, லட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா மன அமைதி என்பது எப்படி ஏற்படும் என்றால் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பை தருகிற செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும், பேச வேண்டும். உங்கள் பேச்சில் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு ஏற்பட வேண்டும். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்கள் உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்கள் உடம்புக்கு ஆபத்தை, ஆரோக்கியமின்மையை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்கிற செயல்கள், நீங்கள் செய்கிற தொழில் உங்கள் உடம்புக்கு அச்சுறுத்தலையும் பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். அதுதான், அந்த பேச்சு தான் உங்களுக்கு அமைதியை தரும், மனசில் அமைதியை தரும். அதுமாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உணவுகள் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு என்று பொருள். உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் தான் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பை தரும். உங்கள் உடம்பை பாதுகாக்கிற உணவுகளாக அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பை உடம்பு உணர்ந்தால் தான் உங்கள் மனசில் அமைதி ஏற்படும். அப்போது உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் அது உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தும். நீங்கள் கண்ட உணவு, பரோட்டா, சிக்கன், அது ஐஸ்கிரீமு, நூடுல்ஸுன்னு, பிரியாணி, பூந்தி, லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, கேக்கு, அந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மனசில் அமைதி ஏற்படாது. நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டா மனசில் அமைதி ஏற்படாது, உடம்புலையும் அமைதி ஏற்படாது, வாழ்க்கையிலையும் அமைதி ஏற்படாது. வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். உடலுக்கு பாதுகாப்பை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் மனசில் அமைதி ஏற்படும். ஒரு உணவுக்கும் நாம் உண்ணுகிற உணவுக்கும் மனதில் ஏற்படுகிற அமைதிக்கும் உள்ள ஒரு தொடர்பு இதை விட அற்புதமாக விளக்கி சொல்ல முடியாது. நாம் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் மூலமாக நமது உடலுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம மனசுலேயும் அமைதியின்மை அதிகரித்து விடும், அமைதி ஏற்படாது. உதாரணத்துக்கு நம்ம வாகனம் ஓட்டுகிறோம், ஒரு லாரி ஓட்டுகிறோம், அல்லது ஒரு பஸ்ஸு ஓட்டுறோன்னு வைங்க, ஏகப்பட்ட ஆபத்து அதில் இருக்குது. சாலைகளில் எப்போதும் பயணம் செய்கிற ஒரு தொழில் அது. அதனால் எப்போ வேணாலும் ஆபத்து, விபத்துகள் ஏற்படும். அப்படிப்பட்ட தொழிலை செய்கிறவர்களுடைய மனசில் அமைதி ஏற்படாது. அது மாதிரி போர் பதட்டம் நிறைந்த ஒரு இராணுவ வீரர்கள், அவங்க மனசுலேயும் அவங்களுடைய உடலுக்கு எப்போ வேணாலும் மரணம் ஏற்படலாம். அவர்களை அந்நிய நாட்டு வீரர்களால் தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம். அதனால் அவங்க மனசுலேயும் அமைதி இருக்காது. இப்போ ஒரு அவங்க உடலுக்கு பாதுகாப்பை தருகிற பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தருகிற ஒரு தொழிலை செய்யும்போது தான் அந்த மனசு அமைதியாக இருக்கும். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலும் மாணவர்களை திட்டிக்கிட்டே இருக்கார், அடிச்சுக்கிட்டே இருக்கார். அடித்தாதான், திட்டினாதான் ஆசிரியர் தனது கடமையை செய்ய முடியும், அந்த மாணவர்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்னா அந்த தொழில் இருக்குல்ல, அவங்க உடம்புக்கு ஆரோக்கியமின்மையை, அமைதியின்மையை கொடுக்கும். ஏன்னா அது அவங்க உடம்பை அடிக்கிறது, திட்டுறது, அதனால் அவங்க உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும். அவங்க உடம்புக்கு அது நன்மையை செய்யாது, ஆரோக்கியத்தை தராது. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் பொருட்டு அந்த மாணவர்களை கடுமையாக திட்ட வேண்டியிருக்கும், அடிக்க வேண்டியிருக்கும். அப்படிலாம் இருக்கிற ஒரு ஆசிரியர் அவருடைய உடல் நலன் அந்த தொழில் மூலமாக, அவர் செய்கிற அந்த ஆசிரியர் தொழில் மூலமாக அவர் உடல் நலன் மிகவும் பாதிக்கப்படும். அப்படின்னா அந்த தொழில் அவரது மனதிலும் உடலிலும் அமைதியை ஏற்படுத்தாது, அவரது வாழ்க்கையிலும் அமைதியை ஏற்படுத்தாது, நோயை தான் வரவழைக்கும், ஆரோக்கியமின்மையை தான் ஏற்படுத்தும். ஆனால் நம்ம செய்கிற தொழில் நமது வாழ்வில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், பாதுகாப்பை, நமது உடம்புக்கு பாதுகாப்பை தர வேண்டும். அப்படின்னா இந்த உலகத்தில் அப்படி ஒரு தொழில் எதுவுமே பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும், ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரி ஏதாவது செய்கிற தொழில் எல்லாமே நமது உடம்புக்கு ஆரோக்கியமின்மையை
தருகிற தொழிலாகத்தான் இருக்கிறது. நமது உடம்புக்கு அது நன்மை தரும் தொழிலாக எந்த ஒரு பெரும்பாலான தொழில் இல்லை. எந்த வேலையும் செய்யாமல், ஏன்னா இது ஒரு அடிமைத்தன தொழில். பிறரை சார்ந்து தனித்து நின்று ஒரு தொழில்னால் அதை தனித்து நின்று செய்யணும். யாருக்கிடையும் வேலை பார்க்கக்கூடாது, நம்மளுக்கிடையும் யாரையும் வேலைக்கு வச்சுக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் எதுவாக இருக்க முடியும்? விவசாயமாக தான் இருக்க முடியும். அதுவும் விவசாயம் பார்த்திங்கனாக்கா பிறரை பற்றிய பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி உள்ள விவசாயம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, விவசாய நிலத்தை உற்பத்தி செய்கிறாங்க, அல்லது அதை விதைக்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க, ஒழுங்காக அறுவடை பண்ணணும், மற்றவங்க அப்போ தான் வியாபாரமாகும் அப்படிங்கிற பயத்திலே இருப்பாங்க. எதுவும் புயல் வந்துடக்கூடாது, அல்லது நோய் தாக்கிடக்கூடாது. அப்போ தான் மற்றவங்க அந்த நல்ல விளைச்சல் நல்லா வந்தால் தான் மற்றவங்க வாங்குவாங்க. அப்படி ஒரு பயந்து மற்றவங்கள பற்றின பயத்திலே அந்த விவசாயி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். விவசாயிக்கு மற்றவங்கள பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மற்றவர்களை பற்றிய பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தொழில் இருக்கணும். பிறரை பற்றிய பயம் இருக்கவே கூடாது. பிறரை பற்றிய கவலை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யணும். அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. எதிர்காலத்தில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருவாங்க. அந்த விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்களை அவர்கள் அதை வியாபாரம் செய்ய மாட்டார்கள், விற்பனை செய்ய மாட்டார்கள். அவரவர்களே அதை சாப்பிடுவாங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்டுப்பாங்க. அவரவர் உணவு தேவைக்காக தான் அவங்கவுங்க உற்பத்தி செய்ய போகிறாங்க. அப்போ யாரை பற்றியும் அவங்க பயந்துக்கிட்டே இதை விற்குமா விற்காதா, இந்த உணவுப் பொருள் விற்குமா விற்காதா, நிறைய விளைச்சல் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பயம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அது நல்ல விளைச்சல் அதிகமானாலும் சரி, அதில் நோய் தாக்கு எது இருந்தாலும் இழப்போ நஷ்டமோ லாபமோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்களே தான் அது பாதிக்கும். அந்த விவசாய நிலத்துக்கு யார் உரிமையாளரோ அவர்களை மட்டும்தான் அது பாதிக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த தொழில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் அவர்கள் செய்கிற அந்த தொழில் இருக்குல்ல, அவங்கவுங்க விவசாய நிலத்தில் எல்லாருக்கும் தனித்தனியாக விவசாய நிலம் கொடுத்து அதில் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை அவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அவ்வளோதான். இந்த தொழில் மட்டும்தான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். ஒரு தொழிலை இப்படி செய்தால் மட்டும்தான் உடலுக்கு நன்மையை தரும், நோய்களை ஏற்படுத்தாது. பிறரை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தொழில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காருன்னா அவருக்கு வாடிக்கையாளர் பற்றின கவலை இருக்கும். வாடிக்கையாளர் வரணும், அவங்க ஒழுங்காக பிடிக்கணும், அவங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருக்கணும், அப்போ தான் திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி மற்றவர்களை பற்றிய கவலை அது இருக்கவே கூடாது. ஒரு தொழில்னால் மற்றவர்களை இப்போ ஆடு மாடு மேயுது, புல் மேயுது, அது என்ன புல் ஒழுங்காக புல்லை மேயணும், இல்லைனா மற்ற மாடுகள்லாம் கோச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது புல் மேயுது. மற்ற உயிரினங்களை பற்றி புல் மேய்கிறது தான் ஆடு மாடுகளுக்கு அதுதான் தொழில். ஏன்னா நாம் அதை ஏன் தொழில் செய்கிறோம் அப்படின்னா, அந்த தொழில் மூலமாக நாம் உணவை உற்பத்தி செய்கிறோம். உணவை உற்பத்தி செய்து நம்ம சாப்பிட்றோம். நாம் செய்கிற தொழில் மூலமாக நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். கடையில் போய் அந்த பணத்தை கொடுத்து உணவை வாங்கி சாப்பிட்றோம். ஆடு மாடுகள் நேரடியாக உணவை மேய்து போய் தேடுது. அப்போ அந்த ஆடு மாடுகளுக்கு அதுதான் தொழில். அந்த உணவுகளை நேரடியாக தேடுவது, மேய்வது, புல்லுகளை பறித்து சாப்பிட்றது, அதுதான் ஆடு மாடுகளுக்கு தொழில். அப்படின்னா அந்த தொழிலை செய்கிற ஆடு மாடுகளுக்கு மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அது நிறைய சாப்பிட்டாலும் சரி, குறைவாக சாப்பிட்டாலும் சரி, அது அவைகளின் விருப்பம். அதனால அவங்க அம்மாவோ யாரோ திட்ட போகிறதில்ல. அந்த ஆடு மாடுகளோட சொந்தக்காரங்க யாரும் அந்த ஆடு மாடை திட்ட போகிறதில்ல. ஆடு மாட்டோட தம்பி மாடு, தங்கச்சி மாடோ, அக்கா மாடோ, பொண்டாட்டி மாடோ திட்ட போகிறது கிடையாது. அந்த மாதிரி தொழிலுங்கிறது அப்போது அந்த புல் மேய்கிறதுலாம் ஆடு மாட்டுக்கு அதுதான் தொழில். நமக்கு அது மாதிரி அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க. அந்த ஆடு மாடுங்க அவங்க அந்த தொழில் செய்கிறாங்க. புல் மேய்கிறது தான் அவங்களுடைய தொழில். அது மாதிரி மனுஷங்களும் ஒரு தொழில் செய்யும்போது மற்றவங்கள பற்றின பயமே மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தொழில் செய்யணும். இப்போ ஒரு மண்பானை செய்கிறவர் என்ன பண்ணுவார், அந்த மண்பானையை ஒழுங்காக செய்யணும், அப்போ தான் மற்றவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றின கவலையிலே அவர் பண்ணிகிட்ருப்பார். மற்றவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே அந்த தொழிலை செய்வார். ஒரு விவசாயி ஒரு நெல்லை விளைவிப்பார். இந்த நெல் ஒழுங்காக அறுவடை ஆகிற வரைக்கும் புயல் எதுவும் வந்துடக்கூடாது, இது நிறைய விளைச்சல் மக்களுக்கு இது பிடிக்கணும், இந்த சுவையை நல்லா இருக்கணும், அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற கவலையிலே அதை உற்பத்தி பண்ணிகிட்ருப்பார். மற்றவங்கள பற்றின கவலை அவருக்கு இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அது மற்றவங்கள பற்றின கவலை மனசில் இருக்கத்தான் செய்யுது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது.
ஏன்னா பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் இயந்திர அறிவியல் உலக தொழிலின் இயந்திர அறிவியல் உலகில் செய்யக்கூடிய தொழிலோட அடிப்படை என்னென்னா பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வது. ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறார், கல்வி தேவையை பூர்த்தி செய்கிறார். அது மாதிரி ஒரு மோட்டார் மெக்கானிக்கு ஒரு தொழில் செய்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுடைய வாகனங்களில் ஏற்படுகிற குறைகளை சரி செய்கிறார், பழுதுகளை பார்த்து அந்த வண்டி. பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் இயந்திர அறிவியல் உலக தொழிலோட ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். எந்த ஒரு இன்ஜினியர் பிறருக்கு வீடு கட்டி கொடுக்கிறார், ஒரு இராணுவ வீரர் இந்த மக்களை பாதுகாக்கிறார், மற்றவங்களை பாதுகாப்பதற்காக தனது உயிரை துச்சமென மதித்து எல்லையில் நின்று நாட்டை காக்கிறார். இப்படி பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்கிற ஒரு தொழிலோட அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது. ஆனால் தொழில் என்பது என்னவென்றால் இயற்கை, இது வந்து செயற்கையான ஒரு கட்டமைப்பு. பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிறக்கா யாருன்னே தெரியாது. அவர்களுக்காகலாம் நான் ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்ணிகிட்ருப்பார். அவர் உற்பத்தி பண்ணுற நெல்லை யார் வாங்கி சாப்பிட போகிறாங்கன்னே அந்த விவசாயிக்கு தெரியாது. வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு வெளிநாடு, அப்படி ஒரு வெளிநாடு இருக்கிறது கூட இந்த விவசாயிக்கு தெரியாது. இவர் உற்பத்தி பண்ணுற அரிசி நெல்லெல்லாம் அங்கே உள்ள ஒருத்தர் சாப்பிட்டுட்ருப்பார். யாருடைய தேவைகளை யாருன்றே தெரியாத ஒரு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கே ஒவ்வொருத்தரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு நெசவாளி என்ன பண்ணுறாரு, ஆடைகளை உற்பத்தி செய்கிறார். அவர் உற்பத்தி செய்கிற ஆடைகளை யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் உடுத்த போகிறாங்க, பயனடைய போகிறாங்க. அப்போது பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்போ நாம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தொழிலின் அடிப்படை அம்சமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இந்த மாதிரி இப்போ காட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடுறாங்க அல்லது போய் எங்கேயாவது மரங்களில் பழங்கள் பறித்தா சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். மற்றவர்களோடு இப்போ எல்லாருமே போய் உணவை தேடுறாங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணுகிறார்கள். யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் அவங்க உழைக்கலை. காடுகளில் வாழ்கிற மக்கள் யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் அவங்க உழைக்கலை. அவங்க உணவை வேட்டையாடிருப்பாங்க அல்லது உணவை தேடி போயிருப்பாங்க, மரங்களில் இருக்கிற உணவுகளை எடுத்திருப்பாங்க. அவங்க தனக்கு தெரிந்தவர்களோடு தான் உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள். யாருன்னே தெரியாத அவங்க உழைப்பின் பலனை யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் அனுபவிக்கவில்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த பணம், வியாபாரம், விற்பனை, இது ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி நடைமுறை தான் யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் நம்ம வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க, நேரடியாக உணவை தேடி காடு மேடாக அலைந்து உணவை வேட்டையாடியோ அல்லது மரங்களில் உள்ள உணவுகளை பறித்து, பழங்களை பறித்து, காய்கறிகளை பறித்து, இலைத்தலைகளை பறித்து சாப்பிட்ருப்பாங்க. மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள், அவ்வளோதான். தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். தெரியாதவங்களோட தேவையெல்லாம் நம்ம இன்றைக்கி பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நெசவாளி அவருக்கு யாருன்னே தெரியாதவங்க உடுத்தக்கூடிய ஆடைகளெல்லாம் அவர் நெய்து அவர் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார், உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அப்போ யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் அவங்களுடைய தேவையெல்லாம் நாம் ஏன் பூர்த்தி பண்ணுறோன்னா, பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு யாருன்னே தெரியாதவங்களோட தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணுவதற்கு நாம் தயாராகிட்டோம். பணம் கிடைக்கிது, அதனால நம்ம எதை வேணாலும் செய்கிறோம். ஆனால் உண்மையிலே தொழில்னால் என்னென்னா, நம்ம யாருன்னே தெரியாதவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம தொழில் செய்யணும். நம்மை சார்ந்தவர்களோடு நம்ம அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். நமக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காக நாம் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும், உணவை தேட வேண்டும். நாம் தேடிய உற்பத்தி செய்த உணவுப் பொருளை அவரவர் உற்பத்தி செய்த உணவுப் பொருளை அவரவர்களுக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு தொழில். இயற்கையிலே ஒரு தொழிலின் விதிமுறை, தொழிலுக்கான விதிமுறை என்பது இதுதான். அவரவர் தேவைக்காக ஒவ்வொருவரும் முயற்சி செய்து உணவை தேட வேண்டும், உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தேடப்பட்ட உணவு, உற்பத்தி செய்யப்பட்ட உணவை ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு கொள்ள வேண்டும். இதுதான் தொழில், தொழிலுக்கான இயற்கை விதிமுறை.
ஆனால் நம்ம வந்து பணம் என்கிற கண்டுபிடிப்பு காரணமாக வியாபாரம், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி இது போன்ற நடைமுறைகள் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நமக்கு தெரியாதவங்களுக்காகலாம் நம்ம உற்பத்தி செய்கிறோம். நமக்கு யாருன்றே தெரியாது, அவங்களுக்காக அவங்களுடைய தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணுறோம். பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். பணம் கிடைச்சா நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த மாதிரி பணம் கிடைத்தால் என்ன வேண்டுமானாலும் அந்த விதிமுறையை மீறுறோம். இயற்கை விதிமுறை, தொழிலுக்கான இயற்கை விதிமுறையை நாம் மீறி விடுகிறோம் பணத்திற்காக. பணம் என்பது நம்ம வந்து இயற்கை விதிமுறையை மீறச் சொல்லுகிறது, மீற வைக்கிறது. ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை செயற்கையான ஒரு விதிகளை உருவாக்குகிறது. பணம் என்பது என்னன்னா ஒரு செயற்கையான விதிகளை உருவாக்குகிறது, செயற்கையான ஒரு உலகையை உருவாக்குகிறது. இயற்கை விதிமுறையை மீறுவதற்கு இந்த பணம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த செயற்கையான உலகம் இருக்குல்ல, இது இயற்கை விதிமுறையை மீறுவதால் உருவான உலகம் இது. பணம் என்பது என்ன? பணம் தான் இயற்கை விதியை மீறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படி இயற்கை விதியை மீறி உருவாக்கப்பட்ட உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். பணம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது.